ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி, யாருக்கு ரிஸ்கில் பரக்கத் வேணுமோ, யார் ரிஸ்க்குன்னு சொன்னால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு கிடைக்கிற எல்லாமே ரிஸ்க்கு தான். இந்த ரிஸ்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்திக்கு, இந்த ஹதீஸில் இந்த ரிஸ்க்குன்னு சொன்னாங்க தானே, ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை அவனுக்கு கிடைக்கிற அனைத்துமே ரிஸ்க்கு தான். அதனால தான் இமாம் இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லா, இப்னு அரபி அல்ல, அவர் வேற, இப்னுல் அரபி அல் மாலிகி வந்து அஹ்லு சுன்னாவுடைய மிகப்பெரிய அறிஞர். அவர் ஆரிதத்துல் அஹ்வதின்னு திருமதிக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார், மிக பெரிய ஒரு முஹத்திஸ். அவர் சொல்லுவார், அவருடைய அஹ்காமுல் குர்ஆன் புத்தகத்தில் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் சாலிஹான மனைவியை நான் தேடுகிறேன், ஆனால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறான். ஆனால் சாலிஹான மனைவி என்பது நீ தேடி பெற்றுக்கொள்கிற ஒன்றல்ல, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு ரிஸ்க் என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க், சாலிஹான மனைவி என்பது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் மனித வாழ்க்கையில். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ரிஸ்க் என்பது மனைவியாக இருக்கலாம், அதே மாதிரி பிள்ளைகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் நமக்கு எதுவெல்லாம் தேவையோ வாழ்வாதாரம் ரிஸ்க். இதில் பரக்கத் வேண்டும் என்றால், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றால், இப்போ 60 65 ஆகிறது அல்ல, 60 வயதிலையும், அது 60 வயதில் இவர் 70 வயது 80 வயது வாழ்ந்தால் எதை செய்வாரோ அதை செஞ்சுட்டு போகிற ஒரு விசாலத்தை பரக்கத்தல்ல உண்டு பண்ணுவான். அது எப்போ சாத்தியம் என்று சொன்னால், அவர் ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும்னு சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை அந்த இடத்துல கொண்டு வச்சாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும் என்றால், அவனுடைய ரிஸ்கில் பரக்கத்து வேண்டும் என்றால், அவனுடைய ஆயுள் நீடிக்கணும் என்றால், அவன் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.